ஜெய் சீதாராம். இன்னைக்கு வடூர் வடபாதியில் நடுத்தெருவில் கையில் விட்டு வயராக சேர்ந்த காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறோம். இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து என்ன பார்க்க போகிறோம்? என்ன பார்க்கலாம்? அகலிய அம்மாவை பார்ப்போம். நம்ம ராமாயணத்தில் ஒரு சில பகுதிகளில் ஒரு சிலரை பேசும்போதோ படிக்கும்போதோ அவங்கள பற்றியெல்லாம் நம்ம பேசணுன்னா நமக்கு ஆன்ம சுத்தி ஆகும். ஜடாயு அவரை பற்றி நினைக்கும் போதே நம்ம ஆன்மா சுத்தமாயிரும். அகலி அம்மா அவங்கள பற்றி நினைக்கும் போதே நம்மளோட ஆன்ம சுத்தி ஆயிரும். அவங்கள பற்றிலாம் பேசும்போது இந்த பிரபஞ்சத்தில் அவங்கவுங்க அந்த என்ன சொல்கிறது, இயற்கை துகள், கடவுளோடைய துகள் அப்படின்னு சொல்லி அந்த பிரபஞ்சத்தில் அந்த அண்டவண்டத்தில் கலந்துருப்பாங்க. இப்போ அவங்கள பற்றி பேசும்போது என்னை பற்றி யாரா பேசுகிறது அப்படின்னு சொல்லி அந்த அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து எங்கே யார் பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் குவிஞ்சிரும். இப்போ நம்மளை ஒருத்தரை பற்றி ஒரு ஊரில் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கோம், அவரை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கோம். யார் அது நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுகிறது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. நம்மளை பற்றி ஒருத்தர் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கானா, நம்ம அந்த இடத்துக்கு போகணும்டா அப்படின்னு கிளம்பி வந்துடுவாங்க. அவங்க சொந்தக்காரன், நம்ம சொந்தக்கார ஆளுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோயா, ரொம்ப அவளோட பெருமையெல்லாம் நேர்மையெல்லாம் வாங்க எல்லாம் கிளம்பிப்போம். இப்போ அவங்கள சேர்ந்த பூரா எல்லாம் சேர்ந்து வந்துடுவாங்க. அவங்களும் வந்துடுவாங்க, அவங்கள சேர்ந்தவங்க பூரா வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் நல்லவங்களை பற்றி நினைக்கும் போதோ பேசும்போதோ அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்கும்போதோ, உதாரணத்துக்கு ஒரு நல்ல மனிதர்களை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரை பற்றியே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சுத்தமானவங்கள மாறிடுவீங்க. எப்படி அப்படின்னு கேட்டால், அதுக்கு ராமாயணம் மகாபாரதம் நிறைய உதாரணங்கள் இருக்குது. யாரை நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க அதுக்கான இதே மோட்சம் அடைஞ்சிடறாங்க. ராமனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தார், மோட்சம் கிடச்சிட்டு. சகுனி கிருஷ்ணனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தார், மோட்சம் கிடச்சிட்டு. பக்த பிரகலாதன இது கதையில் இரண்யகசிப்பு இவன் நாராயண மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கானே, அந்த நாராயணன் பார்க்க வச்சுட்டு அவருக்கும் மோட்சம். அது மாதிரி நம்ம யாரும் நல்ல மனிதர்கள் நினைக்க அந்த நல்ல இரையாற்றல் நமக்கு மோட்சம் கொடுத்துரும். அது எப்படியோ கொடுத்துரும், கவலையப்படாது. நீங்கள் கெட்டவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ நான் இந்த தவறான வழியில் போய் தவறுதெல்லாம் நடந்து கேட்டு தீய விஷயத்தில் ஈடுபட்டு நான் அப்படி சிரிஞ்சு போய் நிற்கிறேனே அப்படின்லாம் கவலைப்படாது. நல்லவர்களுடைய நினைப்பு உங்கள் நெஞ்சுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த நல்லவர்களுடைய ஆற்றல் உங்களை தூய்மைப்படுத்தி உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம். இதுதான் அந்த கதையில் உள்ள ட்விஸ்ட். 100% எல்லா புராணத்துலேயும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன் இயேசு காவியத்திலே எடுத்து பாருங்கள். நம்ம மதத்தை விடுங்க, நம்ம மதத்தை தாண்டி அடுத்த மதத்தில் உள்ள அவங்கெல்லாம் இறை தூதர்கள் தான். கிருஷ்ண பரமாத்மா, இயேசுநாதர், புத்தர், நபிகள் நாயகம் எல்லாரும். அப்போ எல்லாரும் ஒரே வழியில் போக முடியாதுல்ல. அவங்கவுங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டால் தான் அந்த டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி எல்லாம் ஒன்றாகி கம்ப்ரஸ் ஆகி எல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான். அந்தந்த மதத்துக்கு அவங்கவுங்கள ஒரு இறை ஆற்றல் ஒவ்வொரு ஆளை நிப்பாட்டி, ஒரு அம்மா தன்னுடைய கண்ணீரை இயேசுநாதர் காலில் போய் விழுந்தோடனே இயேசுநாதர் அவருக்கு மோச்சு அந்த அம்மாவுக்கு நல்வழி காட்டிட்டார். கதையில் இருக்குது. அதேமாதிரி கிருஷ்ணா காவியத்தில் அதே மாதிரி இருக்குது. ஒரு கூனி போய் வருடி விட்டால் அந்த அம்மாவுக்கு கூணு சரியாயிடுச்சு. அந்த மாதிரி சபரிக்கு மோட்சம் கொடுத்துருக்குறாரு. காட்டில் யாருமே அனாதையாக கிடந்த அந்த அம்மா யாருமே இல்லாமல் வந்தேன். நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்பட, நான் உனக்கு அடிக்கிறேன் மோட்சம் அப்படின்னு அடித்து தள்ளி அந்த மாதிரி இந்த மாதிரி ஆக மொத்தத்தில் ராமருக்கு நமக்கு அருள் மாதிரி தான். சரி, கதையை விட்டுட்டு ரொம்ப தூரம் போகாமல் நம்ம கதைக்குள்ளே போவோம். இப்போ அகலிகை மோட்சம் அதான் சொன்னல, நல்லவங்களை பற்றி நம்ம நினச்சிட்டு இப்போ நம்ம சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீனேஜ் பையனை எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு ஆப்னண்ட்டை பார்ட்டி நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி தான். நல்ல பையனோ நல்ல பொண்ணோ ஒருத்தர் நல்ல விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நல்ல விதமாகவே அமையும். அப்போ எண்ணங்கள் நல்லவங்களை நோக்கியே தான் போயிட்டுருக்கணும். தவறுதான அது போச்சுன்னா அது அப்படி தான் இது கொண்டு விட்டு மாட்டி விட்டுரும்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் பகவானை பற்றி நாமாவளி சொல்லணும், நாம சங்கீதம் பண்ணணும், டெய்லி கோயிலுக்கு போகணும். மெயினாக பக்கத்தில் உள்ள எந்த ஆலயம் இருக்கோ அதில் போயிடணும், போய் விழுந்துடணும். விழுந்தால் தான் அந்த ஆத்மாவை சுற்றிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ அழுக்கோட வழியாக வந்திருக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் சாமானிய முடியாது. நீங்களே 10 நாள் வீடை கூட்டாமல் போட்டு இருந்து பாருங்கள். இப்போ என் ரூமில் வந்து பார்த்தா ஒரே கசலமாக இருக்குது. அதை நான் ஒரு நாள் இப்போ பல நாள் சேர்த்தாளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இன்னும் கழியாகணும் என் ரூமு. அவ்வளோ குப்பையாக கிடக்கு இப்போ என் ரூமு. நான் நினச்சிட்டு இன்றைக்கி பார்ப்போமா, நாளைக்கு பார்ப்போமா, இப்படியே நாளைக்கு கழிக்கும் இப்படியே என் ரூம் அழுக்காவிது. இந்த மாதிரி அன்னன்னைக்கு க்ளீன் பண்ணியிருந்தால் ரூம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி பண்ணுறவங்களுக்கு அதான். இப்போ டெய்லி கோயிலுக்கு போக ஆரம்பித்தா ஆன்மா டெய்லி சுத்தமாகும். கோயிலுக்கு போகும்போது நல்ல எண்ணெய் அலைகளோடு அங்கே வருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி ஒரு கோயிலுக்கு போங்க. டெய்லி ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களை யாருக்காச்சும் செஞ்சுக்கிட்டே இருங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டே இருங்க. நமக்கு தான் கெட்டதை உள்ளே ஊற்றி விட்டு நம்மளை இடின்னு இடிக்கிறான்னு தெரியுதுல்ல, அதுக்கு ஆப்னண்ட்டாக நம்ம ஒன்று இடிப்போம். ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ராமா அகலிகை அம்மாவை என்ன பண்ணுறாங்க, சபிச்சிட்றாரு. எதுக்காக சபிக்கிறாரு, இந்திரன் வீட்டுக்குள்ளே பூந்ததுனால அந்த அம்மா தெரியாதனமாக தவறு பண்ணிட்டாங்க. அது எப்படி நீ தவறு பண்ணலான்னு அந்த ஐயா முனிவர் வந்து கபில முனிவர்னு நினைக்கிறேன், அவர் வந்து சாபம் கொடுத்துட்றாரு, நீ கல்லா போ அப்படின்னு. இந்த கதையில் நிறைய உள்கருத்து இருக்குது, அதெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். சாபம் கொடுத்தோன்னா அந்த அம்மா கல்லா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராமபெருமான் அந்த வழியை வாராரு. அந்த கல்லாவே கிடந்தாங்க, அவர் பாதத்துலேருந்து ஒரு தூசி போய் பட்டு அவங்க மோட்சம் அடைஞ்சிட்றாங்க. மோட்சம் அடைஞ்சி தூய்மையான உருவம் எடுத்துடுறாங்க. எடுத்து முனிவரும் அங்கே வராரு. நான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், அந்த தவறுக்கு தண்டனையாக நான் இவ்வளோ நாள் மனவேதனைப்பட்டு இருந்தது இன்றைக்கி தான் நீ நிறைவேற்றி வச்சுருக்க ராமான்னு அவரும் கும்பிட்றாரு. இந்த அம்மா சொல்கிறாங்க, நானும் ஒரு தவறு செஞ்சுட்டேன், அந்த தவறுக்கு தண்டனை இன்றைக்கி தான் எனக்கு ஒரு நல்ல காலம் கிடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் ராமபெருமான் வணங்குறாங்க. அதாவது இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, இவ்வளோ நாள் ஏன் அவங்க வந்து கல்லாக கிடந்தாங்க அப்படின்னா, ஒரு நம்ம தவறு செஞ்சிட்டோம், அந்த தவறு செஞ்சிட்டோம்னா அதுக்கான தண்டனை அனுப்பிச்சு தான் ஆகணும். அது யாராக இருந்தாலும் கிடையாது. நான் இப்போ நானே ராமன்னு சொல்லிட்டு இருந்தாலும், ராமனை கும்பிட்டாலும், நான் தவறு செஞ்சால் அதுக்கான தண்டனை அனுப்பிச்சு தான் இருந்தாலும். எந்த ராமரும் வரமாட்டார், எந்த கிருஷ்ணர் வந்து காப்பாற்ற மாட்டார், ஆஞ்சநேயர் யாராக இருந்தாலும் ஒதுங்கிடுவாங்க, கிட்டக்க வர விடாது. நான் செய்த தவறு அவங்களே என்னை காப்பாற்றையோ என்னை பண்ணி விடாமல் தடுத்து நிற்கும். அப்போ நம்ம நல்லதை நோக்கி போகும்போது அவங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகும். அப்போ நம்ம ஒட்டச்சிக்கிட்டு வெளியில் வந்துடணும், நல்லதை நோக்கி வரணும். அப்போ அதுக்கு ஏதாச்சும் ஒரு சுவிட்சமாக இது மாதிரி ஒரு நல்லவங்களுடைய பார்வையும் நம்ம மேலே படும்போது நமக்கு அந்த தோஷ நிவர்த்தி கிளியர் ஆகிடும். சரி, ஏன் அந்த அம்மாவை கல்லாக சபிச்சார்? இந்த அம்மா தண்டனை அணிவிக்கிறதுக்கு, இப்போ தண்டனை அணிவிக்கணும்னா நிறைய தவம் பண்ணணும். நம்ம ஒரு தவறை கிளியர் பண்ணணும்னா ரொம்ப நாள் பட்டினி கிடந்து உடலை வருத்தி அந்த கர்மாவை கலைச்சிட்டு வெளில வரணும்னா தவம் இருக்கணும். தவம் இருந்தால் தான் அந்த கர்மாவை கலைக்க முடியும். அதுவே ஒரு இது தான். அப்படி இருக்கிறதுக்கு இந்த முனிவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. என்ன, நீ கல்லாகவே இரு. கல்லாக இருந்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, நீ பாட்டுக்கு ஒன்று யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீ பாட்டும் தவத்திலே இருக்கலாம். ராமபெருமான் எப்போ வராரோ அது வரைக்கும் நீ தவத்திலே இருக்க வேண்டியதான். எவ்வளோ ஒரு ஃப்ரீடம் பண்ணி கொடுக்குற. நம்ம சாபம்னு நினைக்கிறோம் எல்லாரும், ஐயோ ஒரு சாபம் கொடுத்துட்டாரு அப்படின்னு. அவருடைய மனைவி தவறு பண்ணிட்டாங்க, இன்னொருத்தவங்க கூட போனதுனால அது தவறு, அந்த தவறை செஞ்சிட்டாங்க. சரி, அந்த தவறுக்கு அந்த அம்மா தண்டனை அனுப்பிச்சாங்க. இப்போ என்ன பண்ணணும், கல்லாக சாபம் கொடுத்துட்டாரு. நம்ம எல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு என்ன, எப்போதுமே ஒரு விஷயத்த ஒரே சைட்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, 4 சைடும் ஃபோக்கஸ் பண்ணால் தான் அதோடைய அது என்ன ஜென்சிட்டி எப்படி சொல்கிறது, இந்த வியூவிலேருந்து பார்க்கும்போது ஒரு கோணமாக தெரியும். இப்போ ஒருத்தவங்க தவறு பண்ணிட்டாங்க, நம்ம என்ன செய்வோம், நம்ம கூட உள்ளவங்க யாராச்சும் ஒரு தவறு பண்ணிட்டாங்க, ஏப்பா அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க விட்டுன்னு நம்ம குறை தான் சொல்லுவோம். ஆனால் அந்த குறைக்கு பின்னாடி எவ்வளோ நியாயங்கள் இருக்குங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. அது ஆப்னண்டாக போய் அந்த சைட்லேருந்து நின்று பார்க்கணும். இவங்க இப்படி நடந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். சரி, இந்த சைடில் போய் நின்று இவங்க இப்படி நடக்கிறதுக்கு இது கூட ஒரு சில காரணம். அவங்களா அது நடக்கலை, அவங்கள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள அதில் கொண்டுட்டு போய் மாட்டி விட்டுருக்கு. இப்படி பல குணங்களை விசாரிக்கும் போது பார்த்தா அவங்க மேலே தவறே இருக்காது. நம்ம யாரை தவறானவங்க சொல்கிறோமோ அது
வேறொருத்தவங்களுடைய அந்த இதை அவங்க வாங்கிட்டு அப்படியெல்லாம் அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கும். நம்ம எடுத்தோடனே பொசுக்குன்னு அவங்க மேலே குறைய சொல்லிடுவோம், அவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்க அப்படின்னு. இப்போ அவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட அந்த நல்லத்துக்கும் காரணம் அவங்களும் இருக்காது, அது யாரோடைய உந்துதலாகி அங்கே போய் அவங்க நல்லவங்களாக அனுப்புவாங்க. இப்போ அது சாபம் கொடுத்ததுனால கல்லா மாறிட்டாரா, அந்த அம்மா மாறிட்டாங்களா, இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிது. அவர் என்ன பண்ணுறாரு, எப்போவுமே பாருங்கள் நிறைய பேர் சாபம் கொடுப்பாங்க, அந்த சாபத்துக்குள்ளே ஒரு நிறைய நல்லதும் இருக்கும். அந்த சாபத்து மூலியமாக நிறைய நீங்கள் ஒவ்வொரு சாபத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா முனிவர் கொடுக்குற சாபத்துக்கு பின்னாடி ஒரு நிறைய நல்லது இருக்கும். அந்த சாபத்தினால அந்த அம்மா ஒரே இடத்துல இருந்து பகவானை நினச்சிட்டு ராமா ராமா, தசரத குடும்பத்திலும் ராமா 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 ராமான்னு சொல்லி ராமர் எப்போ வருவார், ராமர் எப்போ வருவார், ராமர் எப்போ வருவார். அந்த ராமபெருமான் வந்ததுக்கப்புறம் ஒரு உயர்ந்த ஆத்மா ஜீவாத்மாவை தேடி பரமாத்மாவே வருது. ஏன்னா அந்த அம்மா அவ்வளோ பகவானுக்கு தொண்டு செஞ்சவங்க. இப்போ அவர் வீட்டுக்காரர் சாபம் மூலியமாக அந்த அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் கொடுத்து அதை தவத்தில் உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சு நீ பகவானை வேண்டி உன் தவறுக்கு தண்டனை நிவர்த்தி பண்ணிக்க. அது வரைக்கும் அவர் தவறு முடியாது. அதுக்கப்புறம் ராமபெருமான் வந்து மோட்சம் கொடுத்து 2 பேருக்கும் சந்தோஷமான பரம்பொருள் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் நம்ம வந்து சில விஷயங்கள் நடக்குதுன்னு ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பெருசாக நல்லது இருக்கும். என்ன தவறுகள் நடந்தாலும் இறைவனை நினச்சிட்டு, அப்பா இந்த தவறு நடக்கிறதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, ஏதோ ஒரு உந்துத சக்தியால் என்னை கொண்டுட்டு போய் அப்படி மாட்டி விடுது, என்னை தவறுதலை இழுத்து விடுது, இல்லை நான் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்றேன், இதுலேருந்து என்னை காப்பாற்றி நீங்கள் தான் கொண்டு வரணும். இறைவன்கிட்ட நீங்கள் மனப்பூர்வமாக போய் உட்காந்து ஜபம் பண்ணணும். இல்லை கோயிலை வலம் வரணும், நிறைய வலம் வரணும். கோயிலை வலம் வர 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 உங்களை சுற்றி உள்ள அந்த கெட்ட விஷயங்கள்லாம் ரிலீஃப் ஆகிடும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயுமே போகாமல் சும்மா காலையிலேருந்து போய் வேலை பார்க்குறேன், வீட்டுக்கு வந்து படுக்கிறேன், சோத்தை திங்கிறேன், அது பண்ணுற எவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்களே. அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணுற டயத்தை நீங்கள் அந்த பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு கோயில் இருக்கும், உங்களை சுற்றி உள்ள ஏதோ ஒரு கோயிலோ இல்லை எந்த மதமாக வேணாலும் சரி இருக்கலாம், உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஆலயம் இருக்கும், அதில் போய் சும்மா இருக்கிற நேரத்தை அங்கே போய் சுற்றுங்க. அங்கே அதை சுற்றியே இருங்க. அது சுற்றி இருக்க தான் உங்களுக்கு ஒரு விஷயம் எப்படி வெளியில் வரணுங்கிறதே அந்த இரையாற்றல் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்தவங்க சொல்லுவாங்க என்ன இது கோயிலே சுற்றிட்டு எடுக்க பண்ணிக்கிட்டு எடுக்குன்னு, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போதா எப்படி சொல்கிறது, டவர்கிட்ட ஈஸியாக ஃபோன் நல்லா வேலை செய்யும். அப்போ அலைன்ஸ் அந்த அலைவரிசை வந்து ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அலைவரிசை தூரமாக போயிட்டீங்கன்னா டவர் கிடைக்காது. எப்படி நீங்கள் ஃபோன் பேசக்கூடிய கனெக்டிவிட்டி இருக்கும். இன்னொருத்தோண்டு இப்போ அவங்க கொடுக்குற அந்த தகவல் வந்து எப்படி உங்களுக்கு கரெக்டாக சேரும். ஒரு தகவல் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரணும்னா அந்த கவரேஜ் ஏரியாவுக்குள்ளே இருக்கணும். இருந்தால் தான் அந்த அலைவரிசை வந்து உங்களை வந்து சேரும். அது மாதிரி எப்போதுமே நல்லவங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருங்க. நல்லவங்களை பற்றியே அசை போடுங்க, நல்லவங்களை பற்றியே நினைங்க. அது நினைக்கிறது அதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும். நல்லவங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய அந்த கதிர்வீச்சு நம்ம மேலே வந்து ஒரு மகான் பற்றி நான் காலையிலேருந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மகானுடைய அந்த அலைவரிசை நம்மக்கிட்ட வந்துடும். அதுமாதிரி நல்லவங்களை பற்றி நினைங்க. அது யாரை வேணால் இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நல்ல டைப்பு, நல்ல சூப்பர் டைப்பு, அருமையான டைப்பு. கூட்டாளியை மட்டும் நல்ல கூட்டாளியாக வச்சுங்க. தவறான கூட்டாளியை வச்சிங்கன்னா உங்கள் லைஃபே காலியாயிடும். அவங்களோட சேர்த்து உங்களையும் இழுத்துட்டு போய் உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாங்க. நீங்கள் உயர்ந்த பண்பும் உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த அந்த டாட் அப்படின்னா வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும், உயர்ந்த நல்ல விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணும்போது உயர்ந்த இடத்துக்கு போய் உட்காரலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி யாராச்சும் யோசித்து ஒரு பயணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துங்க. தவறான நோக்கத்தில் கொண்டுட்டு போய் சுகபோகங்களுக்கு ஆசை காட்டி இழுக்கிற அந்த நட்பு கூட போய் பழகாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களை இழுத்து கொண்டுட்டு போய் சந்தியில் ஆக்கி உங்கள் வாழ்க்கையை முடிச்சு விட்ருவாங்க. நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்தில் போய் விழுந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு உயர்ந்த வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்படி போயெல்லாம் போய் விழுந்ததுனால அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு கிடைக்காம போயிடும். நீங்கள் உயர்ந்த எண்ணத்தோடு என்னோடய இலக்கு பெருசாக இருக்குது, நான் பெருசாக சாதிப்பேன், பெருசாக வளருவேன், என்னுடைய இது அப்படி டாட்டு கொண்டு போனால் மட்டும்தான் நீங்கள் உயர்ந்த இடத்துல போய் உட்கார முடியும்.
நீங்கள் உயர்ந்த இடத்துல உட்காந்தா மட்டும்தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும். இல்லை அல்ப விஷயத்துக்காக ஆசைப்பட்டு நீங்கள் போய் சில விஷயத்தில் போய் இறங்கிட்டீங்க, உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான பற்றில கேள்வி சொல்லுது. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் வேஸ்ட்டாக இருக்குது. இவ்வளோ தூரம் உங்களை கஷ்டப்பட்டு மூக்கு சிஞ்சி ஒன்றுக்கு அள்ளி மலம் அள்ளி உங்களை தாராட்டி சீராட்டி மூச்சு கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த தாய் தந்தையருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் ஒழுக்கமாக இருந்து நல்லா படித்து நல்ல உயர்ந்த வேலையில் போய் இருந்து அவங்களுக்கு நல்லபடியாக செய்யும்போது தான் அந்த பண்பு. என் பிள்ளை என்னை அப்படி வளர்த்துருங்கய்யா, என் பிள்ளைய யாருமே ஒரு சின்ன குறைவோட சொல்ல முடியாதா, அப்படி மட்டும் நீங்கள் பேர் வாங்கிட்டீங்கன்னா அதை விட உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து எதுவுமே தேவையில்லை. அந்த ஆன்மா அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி நீங்கள் பேர் எடுத்து உங்கள் அப்பா அம்மாவுடைய இதை காப்பாற்றுங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அடி தூக்கி விட்டே இருங்க. சீதையை நினச்சிங்க, ராமரை நினச்சிங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்கெல்லாம் உயர்ந்த அதாவது அதான் நிறைய படிக்கணுங்கிறது. உயர்ந்த நிறைய புத்தகங்களை படிங்க, நிறைய நல்ல விஷயங்களை படிக்க தான் அந்த உயர்ந்த கருத்துக்கள்லாம் உங்கள் மண்டபத்தில் போகும்போது தான் அலுப்புத்தனமான ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அதெல்லாம் சேரவே விடாது. சும்மா வேலைக்காக நீங்கள் படிக்க போகிறீங்களா அந்த நேரத்தில் அப்படி லைட்டாக ஒரு சீனை போட்டுட்டு நைஸாக ஒதுங்கிருங்க. வேலைக்கு போகிறீங்களா லைட்டாக அப்படியே நைஸாக ஒதுங்கிருங்க. அதுக்கப்புறம் வெளியிலேயே இதுலேயே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தொடரவே வச்சுக்காது, உங்களுக்கு காலி பண்ணி விட்ருவாங்க. அது என் பொண்ணாக இருந்தாலும் இப்போ என் பையனாக இருந்தாலும் இல்லை என் சொந்தக்காரங்க எதாக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரே விஷயந்தான், உங்கள் அப்பா அம்மா உங்கள் உறவினரை தவிர மீது யாரையும் நம்பாதீங்க. எல்லாமே உங்கள்கிட்டேருந்து ஏதோ ஒரு எதிர்பார்த்து ஒரு வேஷம் தான் நடக்கும். இவங்க மட்டும்தான் உங்களுக்கு உண்மையானவர்கள். மீது எல்லாமே உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் பழகுவாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் உள்ளவங்களை தவிர்த்து எதையும் நம்பாதீங்க. உயர்ந்த கோலை வைங்க, உயர்ந்த இடத்த அடையணும். அதுக்கு என்ன வழின்னு தேடுங்க. நீங்கள் உயர்ந்த விஷயத்தை தேட அது உங்களுக்கு கிடச்சி அது உங்களை நோக்கி வந்துடும். கிருஷ்ணா சொல்லியிருக்கார், நீ என்னை நோக்கி 10 அடி 1 அடி எடுத்துச்சா நான் உன்னை நோக்கி 10 அடி இருவேன். செல்லிலே ஒரு விஷயத்தை ஏதாச்சும் ஒன்று போடுங்க, அதே விஷயம் வரும். அப்போ செல்லுக்கு இது இருக்குன்னா அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் உயர்ந்த விஷயத்தை நோக்கி இப்படி காலை எடுத்து வைங்க, உயர்ந்த விஷயமாக உங்களை நோக்கி வரும். ஜெய் சீதாராம். ரொம்ப இருக்கிறதா நினைக்காதீங்க.